ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆஃபலி எக்ஸாமினேஷன் லீவ்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன முடிஞ்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸாக எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அதாவது ஆன்சர்ஸ் சரியா, அதாவது ஒன் வேர்டுக்குரிய சரியா ஆன்சர்ஸ் வந்து நம்ம தெளிவாகவே உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பி மாடல் சரியா. உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் கீயை நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கொஸ்டின் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் வேர்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து 13 ஒன் வேர்டு வந்து நமக்கு வந்து புக் பேக்கில் இருந்து தான் இருக்குது சரியா. 2 ஒன் வேர்டு மட்டும் தான் நமக்கு வந்து புக்கின்ஸ்லேருந்து கேட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுச்சு பார்த்துங்க சரியா. அதுக்கப்புறம் இப்போ 2 மார்க் வந்து நம்ம பார்க்கலாம். 2 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது முக்கிய எண்ணூறுகளை கணக்கிடுவதின் விதிகளை தருக. அதுக்கப்புறம் ஸ்கேலார் வரையறுக்கவும் எடுத்துக்காட்டுகள் தருக. டிஃபைன் ஸ்கேலார், கிவ் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் அண்டர் தி கண்டிஷன் வில் எ கார் ஸ்கிட் ஆன் லெவல்டு சர்க்குலர் ரோடு சரியா. அதாவது சரிசமமான வளைவு சாலையில் கார் ஒன்று சறுக்குவதற்கான நிபந்தனை என்ன? ஆற்றல் மாறா விசை மற்றும் ஆற்றல் மாறும் விசை இடையே உள்ள ஏதேனும் 2 வேறுபாடுகளை எழுதுக. திருப்பு விசையை உருவாக்காத விசைகளுக்கான நிபந்தனைகள் யாவை? நியூட்டனின் பொது இயற்பியல் விதியை கூறுக. ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா கிராவிடேஷன். அதுக்கப்புறம் பாய்சான் விகிதத்தை வரையறுக்கும். டிஃபைன் பாய்சான் ரேஷியோ. வெப்ப இயக்கவியலின் சுழி விதியை கூறுக. ஸ்டேட் ஜோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது 24th கொஸ்டின் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின். அப்போ கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மு தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th ஃபிசிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா. அதை சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா 11th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வின்சன் மேக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சம்ஸ் வீடியோஸ் வந்து கிடச்சிரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் அதாவது சம்ஸை பார்த்தாவே போதும். நீங்கள் கம்பல்சரியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதனால் 24th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் வந்து பார்த்தோம்னா அதாவது மொத்த பிழைகள் என்றால் என்ன, அப்பிழையில் ஏற்படும் காரணங்களையும் அதனை எவ்வாறு குறைக்கலாம் என்பதையும் கூறுக. 2வது 2 வெக்டர்களின் ஸ்கேலார் பெருக்கல் பண்புகளை விவரிக்கவும். மைய நோக்கு விசை மைய விலக்கு விசைக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. ஸ்டேட் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ட்ரிபுலர் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஃபோர்ஸ் சரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பல்வேறு வகையான நிலைய ஆற்றலை கூறுக. அதன் சமன்பாடுகளை விளக்குக சரியா. ரொம்ப முக்கியமானது பொட்டன்சியல் எனர்ஜி. அதுக்கப்புறம் புவி நிலை துணைக்கோள் விளக்குக சரியா. அதுக்கப்புறம் நுண்புலை நுழைவியலின் செயல்முறை பயன்பாடுகளை கூறுக. தனி ஊசலின் விதிகளை தருக சரியா. சிம்பிள் பெண்டுலம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயுக்களின் இயற்கவியற் கொள்கைக்கான எடுகோள்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு வரோம் சரியா. முக்கியமான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி கொஸ்டின். இந்த கம்பல்சரி கொஸ்டின் 3 மார்க் கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்மு தான் கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். தனி ஊசலின் அலைவு நேரத்துக்கான கோவையை பரிமாண முறையில் பெருக அலைவு நேரமானது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க 3 சொல்யூஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெக்டரின் கூடுதல் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் சரியா. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்டு ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிசன். இது மேக்ஸில் இருக்க கொஸ்டின் தான். அதை கூட நீ என்ன பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணலாம். சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் என காட்டுக. அடுத்து திறன் மற்றும் திசைவேகத்திற்கான கோவையை தெரிவிக்கும். டெரிவ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர் எ பவர் அண்ட் வெலாசிட்டி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டு ஒன்றின் நிலைம திருப்புத்திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொறுத்தமான சமன்பாட்டை பெறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புவியின் ஆழத்தை பொறுத்து ஈர்ப்பின் முடுக்கம் எவ்வாறு மாறுபடும் என்பதை விளக்குக. அதுக்கப்புறம் ஸ்டாக் விதியை பயன்படுத்தி அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தில் இயங்கும் கோளத்தின் முற்று திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கவும். நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பினை பெருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. மேயர் ரிலேஷன் ஃபார் ஐடியல் கேஸ்
ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 38th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கொள்கலனில் சுவரின் மீது ஏற்படுத்தும் அழுத்தத்திற்கான கோவையை பெறுக. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டெரிவ் தி நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர், எக்ஸ்பிளைன் தி லேப்லஸ் கரெக்ஷன் இன் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து 5 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் 5 மார்க்கில் கேட்டுருந்துருக்காங்க. அதனால் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெடி ஆகணும். அதனால தான் நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.